நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி. விஸ்வா, எனக்கு எப்படி தோணுது, அக்கா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? நீ எப்பவுமே அதே ஞாபகத்துல தான் இருப்பியா? இல்ல, தோணுச்சு. அப்படியெல்லாம் யோசிக்காத மாலதி. என்னாச்சு விஸ்வா? பாட்டி, அது ஒண்ணும் இல்ல. மாலதியோட ரூம் எங்க இருக்கு, ஆனா நம்ம தப்பா போயிட்டோம். கடவுளே. பாத்து. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. மாலதிக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் அவகிட்ட என்னால நெருங்க கூட முடியல. எப்படி இருக்க மாலதி? நல்லா இருக்கேன் டாக்டர். குட். உன்ன மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வைத்தியம் பார்க்கறது எங்கள மாதிரி டாக்டர்ஸுக்கு ஸ்பிரிட் இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும்தான். நாளையில இருந்து உனக்கு ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிடும். ஐம் சாரி, போன் இங்க யூஸ் பண்ணக்கூடாது. சாரி, நான் கட் பண்ணிடுறேன் டாக்டர். சித்தப்பா, அக்காவோட போன் இருக்க போது. ஆனா ஸ்பெஷல் வார்டுல போன்ல பேசுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகே டாக்டர். மலதி, காலையில 8 மணிக்கு உன்னோட சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். So I'll see them. காலையில 8 மணிக்கா? கொஞ்சம் சீக்கிரம் தான். பரவாயில்ல. Good night. குட் நைட். விஸ்வா, பாட்டி, நீ வீட்டுக்கு பாப்பா, நாங்க இங்க இருக்கோம். இல்ல பாட்டி, நான் இங்கே இருக்கேனே. பாட்டி, அவன் தான் இப்படி அடம் பிடிக்கிறான்ல, ஒத்துக்கோங்களேன். இதுதான் சரியான சான்ஸ் அண்ணனையும் அண்ணியையும் சந்திக்கிறதுக்கு. பாட்டி, மாலதி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல்ல சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மோகன், நானும் விஸ்வாவும் இங்க இருக்கிறோம். நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில சீக்கிரமா வந்துரு. சரிம்மா, காலையில சீக்கிரம் வந்துடுறேன். ஆனா விஸ்வா வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்புறேனே. அண்ணா, சத்தம் போட. அண்ணா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மாலதி பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. விஸ்வா, நம்ம இப்பதான் பெரிய பிரச்சனையில தப்பிச்சிருக்கோம். நல்ல வேளை கடைசி நேரத்தில் நீ வந்துட்ட. இல்லைன்னா என்ன ஆகிறது? அதை தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு மாலதி கூட நானும் பாட்டியும் இருக்க போறோம். நாளைக்கு காலையில ஃபுல் ஃபேமிலியும் இங்க வந்துடும். அதனால அண்ணிய பத்திரமா பாத்துக்கங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா. மாமாவோட ஃபோன். சரி விஸ்வா, நீ கிளம்பு. நீ இந்த நேரத்தில் அங்கே இருக்கிறதா சரி. போ. அண்ணியை பார்த்துக்க. ஆ. விஸ்வா, நீ இந்த வார்டில் என்ன பண்ணிட்டு இருக்க? வார்டு நம்பர் 2. ஆக்சுவலி மாமா என்னதுன்னா, இங்க எல்லா வார்டும் சேமா இருக்கா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. சரி வாங்க, நான் டாக்ஸி வரைக்கும் வந்துட்டு வரேன். சரி வா. இப்ப எப்படி இருக்க மாலதி? நல்லா இருக்கேன் பாட்டி. பாட்டி, அக்கா வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. குட் மார்னிங். குட் மார்னிங். விஸ்வா, அக்கா இங்க இருக்கா? அது மாதிரி அண்ணி சொன்னாங்கல்ல, உன் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துருவாங்க.
ஆனா ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1 மணி நேரம் கூட ஃபுல்லா இல்ல விஸ்வா. சிஸ்டர், நான் என் அக்காவுக்கு ஒரு கால் பண்ணிக்கவா ப்ளீஸ்? சாரி, வார்ட் கால ஃபோன் பேசுறது நாட் அலவுட். மாலதி, வினய், ஜீவிதா இப்போ எப்படி இருக்குமா? பரவாயில்ல வினய். நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். அப்புறம் வினய், மாலதியோட டிரான்ஸ்பிளான்க்கு இன்னும் 1/2 hour தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நம்ம மாலதி கிட்ட போய் ஆகணும். யா அஃப்கோர்ஸ், வாப்பலாம். பார்த்து வா. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஆமா வினய், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். மாலதி, யூ ஆர் ரெடி? இல்ல டாக்டர், என் அக்கா இன்னும் வரல. விஸ்வா, அக்காவோட போன தான் இருக்கும் பாரு. சாரி டாக்டர். என்னாச்சு வினய்? விஸ்வா ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா? ஆமாம், ஒரு நிமிஷம் இரு, மறுபடியும் பண்ணுறேன். விஸ்வா உங்களுக்கு சிஸ்டர் கன்சர்ன் ஃபார்ம் தருவாங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷனுக்கு முன்னாடி பேஷண்டோட ஃபேமிலியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அதில் சைன் பண்ணணும். அதனால உங்க ஃபேமிலியில இருந்து யாராவது ஒருத்தர். யாராவது இல்ல, சைன் என் அக்கா தான் பண்ணுவா, வேற யாரும் இல்ல. இந்த நேரத்தில் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணா? வினய், நான் எப்படியாவது மாலத்தியை பார்த்தே ஆகணும். ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல, நீங்க நம்ம மாலத்தி கிட்ட கூட்டிட்டு போயே ஆகணும் வினய். ஆனால் ஜீவிதா மொத்த பேரும் வெளியே தான் இருக்காங்க. நாம எப்படி அவங்களை தாண்டி போகிறது? கொஞ்சம் பொறுமையாக யோசி. விஸ்வா, ஃபார்ம்ல அக்கா தான் கண்டிப்பா சைன் பண்ணுவா. அப்புறம் அவ வரதுக்கு முன்னாடி நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போக மாட்டேன். சிஸ்டர், 5 நிமிஷத்துல வார்டுக்கு மாத்திடுங்க. இங்க பாருங்க, 5 நிமிஷத்துல ஜீவிதா வரலன்னா உங்க ஃபேமிலியில யாராவது சைன் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு லேட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஆபரேஷன் தியேட்டர்ல சந்திக்கலாம். விஸ்வா, அக்காவை தவிர யாரும் அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணவே கூடாது. அவளுக்கு தெரியல எனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் இருக்குன்னு. அவ எங்க போயிருக்கா? மாலதி ரிலாக்ஸ், அவங்க வந்திருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா நீ வெளியில போய் நிக்கிறதுனால அவ வந்துட போறா என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்துமா, எங்கேயாவது பெயின் இருக்கா? வினய், வினய், நீங்க என்ன பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்க எப்படியாவது மாலத்தி கிட்ட என்ன கூட்டிட்டு போயிடுங்க வினய் ப்ளீஸ். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆஹா, இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு வினய், அவங்கள போயிட்டாங்களா? எங்கே போனாங்க? எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம இப்போ இங்கேருந்து போக முடியாது. வேணும்னா மறுபடியும் விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்?
வினய் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். எனக்கு நல்லா தெரியும் மாலதி நான் இதை பண்ணிக்கவே மாட்டான். மாலதி, நான் மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ். கவலைப்படாதம்மா, அக்கா கண்டிப்பா வந்துருவா. இப்போ நாங்க உங்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். நீங்க நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னோட அக்கா வந்துகிட்டே இருக்கா. பாட்டி, நீங்களாவது அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வெயிட் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களால வெயிட் பண்ண முடியாது. நீங்க இதுல சீக்கிரமா சைன் பண்ணணும். விஸ்வா ப்ளீஸ் அவங்களுக்கு சொல்லு. ஓகே மாலதி, நான் ஒரு வேலை பண்ணுறேன். நான் வெளியில் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். 2 minutes. அடம் பிடிக்க கூடாது மாலதி, ஆபரேஷன் பண்ணித்தானே ஆகணும். கிளம்பு, ஆனா பாட்டி சொன்னா கேளு, அமைதியாயிரு. மாலதியை ஓட்டிக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. நீங்களும் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. நேராக போயிட்டு ரைட்டில். சரி. போலாம் போலாம். ம் பார்க்கலாம். சிஸ்டர் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சிஸ்டர் நீங்களாவது கேளுங்க. என்னோட அக்கா வந்துகிட்டே இருக்கா. நீங்க டைம் அமைதியா வேஸ்ட் இரு, பண்ணிட்டு மாலதி. இருக்கீங்க. ப்ளீஸ் இதுல சைன் பண்ணி கொடுங்க. பாட்டி பாட்டி பண்ணாதீங்க ப்ளீஸ். அக்கா வரதுக்கு முன்னாடி நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போகவே மாட்டேன். சைன் பண்ணாதீங்க ப்ளீஸ். சிஸ்டர் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. ப்ளீஸ் என்னோட அக்கா வந்துகிட்டே இருக்கா. ப்ளீஸ் உங்களுக்கு கையெடுத்து கூப்பிடுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு 8 மணிக்கு ஆபரேஷன். சீக்கிரம் இவங்களை கூட்டிட்டு வாங்க. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்க பாட்டி. சீக்கிரம் போங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி பாட்டி. ஆனா விஸ்வா, ஃபோன் ஏன்டா ஆஃப் பண்ண? நம்ம அங்கேருந்து வெளியில் போகலாம். மாலதியை ஓட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கிளம்புங்க. ஓடி அப்படியா? வாங்க. சரி வா போலாம். அக்கா ஏன் பாட்டி இன்னும் வரல? மாலதி, ஜீவிதா வந்துருவா. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ கவலைப்படாதம்மா. ப்ளீஸ் இதுல சைன் பண்ணுங்க. ஓட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இதுல சைன் பண்ணியே ஆகணும். இல்ல பாட்டி பாட்டி நீங்க சைன் பண்ணாதீங்க. அக்கா வர வரைக்கும் நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகவே மாட்டேன். பாட்டி ப்ளீஸ். நான் என்ன பண்ணுவேன் மாலதி? நீயே சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே ப்ளீஸ் என் அக்காவை அனுப்ப விட. நான் அக்காவை பார்த்தே ஆகணும். அக்கா மட்டும் இப்ப வரலன்னா நான் ஆபரேஷன் தியேட்டர்லயே. அக்கா நீ வந்துட்டியா? வராம இருப்பனா? உனக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன்ல. ஒருவேளை வராம இருந்துட்டா? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அக்கா நீ இல்லாம என்னால என்ன பண்ண முடியும்? தேங்க் யூ காட், நீ அக்காவை அனுப்பிட்ட. நான் உள்ள போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டைட் ஹக்காவது கொடுக்கா. மாலதி, இது நம்மளோட கடைசி பரீட்சை. இதை நம்ம கடந்துருவோம். அப்புறம் இதுல பாசம் பண்ணிடுவோம். மாலதி, டோன்ட் வரி, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா ஜீவிதா, இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. இப்போ உங்களை கூட்டிட்டு போலாம். மாலதி, இப்ப பண்ண போற ஆபரேஷனுக்கு 4-5 மணி நேரம் எடுக்கும். சோ நீங்க எதுக்கும் பதட்டப்பட வேண்டாம். உன் ஸ்பிரிட்டை நீ திடமா வச்சுக்கணும். டோன்ட் வரி டாக்டர். ஹே ஸ்பிரிட் எவ்வளவு தூரம் இருக்குன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட டாப் ஃப்ளோரையும் தாண்டி இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
ஜீவிதா, நீ காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு என்னவோ நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடலன்னு தோணுது. ஒரு வேலை பண்ணு, அங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கட்டும், நீ கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா. ம். ஜீவிதா, உனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, உன் வயித்துல வளர குழந்தைக்காகவாவது கொஞ்சமா சாப்பிடுமா. போய் சாப்பிட்டுட்டு வாமா. சிஸ்டர், இப்போ நீங்க 10ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ சொல்லுங்க. 10 9 8 7 6 5 ஜீவிதா, உனக்கு ஒன்றும் இல்லையே? வினய், இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் வீட்ல நிச்சயம் மறைச்சிருக்கவே கூடாது. நான் உங்க எல்லாரும் நம்பிக்கை கூடவும் விளையாட விரும்பல. வினய், இங்க பாருங்க, இதான் நல்ல வாய்ப்பு. இப்ப எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அண்ணி, இந்த விஷயத்தை இப்ப சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல. மாலதிக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் சாபமா மாறிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா இதை இப்ப சொல்ல வேணாம். டாக்டர், உங்க பிளட் பிரஷர் டிராப் ஆயிட்டே இருக்கு. 0.5 எமரோடிக் பாஸ்ட். என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நர்ஸ், என்னாச்சு? என்ன நர்ஸ்? விஷயம் நர்ஸ்? என்னாச்சு சிஸ்டர்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா தாயே, இதுதான் எங்களோட கடைசி கட்டம். இந்த கடைசி கட்டத்துல எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கோ. என்னோட மாலதி, இந்த போராட்டத்துல வெற்றி அடைய வாழ்த்துங்கம்மா. டாக்டர், இப்ப மாலதி எப்படி இருக்கா? என்னாச்சு டாக்டர்? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு.
தட்ஸ் கிரேட் நியூஸ் டாக்டர். நாம ஜெயிச்சிட்டோம் ஜீவிதா. மாலதி கிட்ட கேன்சர் தோத்துருச்சு. எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது.